வருகைக்கு ஆயத்தமாக இருப்பதுன்னா என்னங்க? அவரை உண்மையாய் சேவித்து கொண்டிருப்பது. அதான் ஆயத்தமாக இருப்பது. ஆயத்தமாக இருப்பதுன்னா என்னங்க? புத்தி உள்ளவர்களாக இருப்பது. அதாவது ஜாக்கிரதையுடன் அவருடைய வருகைக்கு போதுமான அளவுக்கு ஆயத்தம் ஆவது, போதுமான அளவுக்கு முயற்சி எடுப்பது, போதுமான விதத்தில் முயற்சி புத்தி உள்ளவர்கள் செஞ்சது போல. ஆயத்தமாக இருப்பதுன்னா என்னங்க? எல்லாமே அவர் தான் நமக்கு கொடுத்துருக்கிறார்ன்றதை உணர்ந்து இந்த வாழ்க்கையை அவருக்காகவே வாழணும், அவருடைய நோக்கத்தை செய்யணும். வெறும் எனக்காக வாழ்ந்துட்டு போனால் பார்த்தா அவருடைய நோக்கத்தை செஞ்சு அவருடைய பேரும் புகழும் என்னால் இந்த பூமியில் பெருகணும் அப்படின்னு நினச்சி வாழ்கிறது தான் அவர் வருகைக்கு ஆயத்தமாய் இருப்பது. ஆயத்தமாக இருப்பதுன்னா என்னங்க? அன்பினால் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழுவது. எப்படின்னா, நேச்சுரலாக அன்பின் கிரியைகளை செய்கிற அளவுக்கு, நாம் செய்கிற கிரியையை நாமளே பெருசாக நினைக்காத அளவுக்கு வாழுவது. அதுதான் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருப்பது. அன்பினால் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறப்போ மற்ற விசுவாசிகள் கஷ்டப்படுறப்போ செய்யாமல் இருக்க முடியாது, உதவி செய்யாமல் இருக்க முடியாது. அன்பின் கிரியைகள் தானாக வரும், நேச்சுரலாக வரும், ஃபோர்ஸ் பண்ணாமல் வரும். ஏதோ பரவம் போய் சேரணும்னு வராது, அப்படியே தானாக நேச்சுரலாக அன்பின் நிறைந்த ஒரு உள்ளத்திலிருந்து வரும் பாருங்க. அதுதான் நல்ல ஒரு ஆயத்தம். ஆயத்தமாக இருப்பதுன்னா இப்படி. ஆயத்தமாக இல்லாததுன்னா என்னங்க? ஆயத்தமாக இல்லைன்னா என்னங்க சொல்லணுமா? நான் அந்த கதையில் சொல்லப்பட்டது, நான் திரும்ப அதை படித்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் போய் திரும்ப கேட்டுக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஆயத்தமாக இல்லைன்னா அந்த கெட்ட ஆட்கள் செஞ்சது. சரி சொல்லணுமா? சொல்லிட்டா. ஆயத்தமாக இல்லைன்னா இந்த அவர் வர்றது லேட் ஆகுதுல்ல, சரி இப்போ நான் எப்படி வேணா இருந்துக்கலாம், வரதுக்குள்ளே மனம் திரும்பிடலாம் அப்படின்னு நினைப்பது ஆயத்தமாக இல்லாமல் இருப்பது. ஏன்னா அது போக போக மோசமாக ஆளை கொண்டு போயிடும். ஆயத்தமாக இல்லாமல் இருப்பது புத்தி இல்லாமல் இருப்பது. அதாவது போதுமான அளவுக்கு ஜாக்கிரதையுடன் ஆயத்தமாக ஆகாமல் இருப்பது. அதாவது அவருடைய வருகையை அசட்டை பண்ணுறது, அதை பெருசாக நினைப்பது இல்லை. அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அது புத்தி இல்லாத, ஆயத்தம் இல்லாமல் இருக்கிற ஒரு நிலை. ஆயத்தமாக இல்லாமல் இருக்கிறதுனா என்னது? எல்லாமே அவர் கொடுத்தாருன்றதை உணராமல் சும்மா வாழ்க்கை எனக்காக, என்னுடைய அஜெண்டாக்காக வாழ்கிறது, என்னுடைய பேரையும் புகழையும் வர்த்திக்க பண்ணுறதுக்கு மட்டும் வாழ்கிறது. ஆயத்தமாக இல்லாமல் இருப்பதுன்னா என்ன? அன்பே இல்லாததுனால அன்பின் கிரியைகளை செய்யாமல் இருப்பது. இதான் ரெண்டு எக்ஸ்ட்ரீம். இப்படி இப்படி இருக்காதேன்ட்டார். என்னங்க போதிக்க விரும்புகிறார் இயேசு? கூடவே இதையும் சொல்லிட்டார். என்ன போதிக்க விரும்புகிறான்னு சொல்லிட்டு இருக்கேன். வார்னிங், எச்சரிக்கையாக கொடுக்குறாரு. ஏன்னா ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்கு பெரிய பலன், ஆயத்தமாக இல்லாதவர்களுக்கு பெரிய தண்டனை. அதையும் ஒவ்வொரு கதையிலும் பார்க்கலாம். நீங்கள் ஆயத்தமாக இருப்பவர்கள்